ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படத்தை நாடு ஃபுல்லா கொண்டாடிட்டு வந்தாங்க. ஆனா இப்படி ஒரு குடிகார பொறுக்கிகளுடைய கூத்தாட்டத்தை ஏன் கொண்டாடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை பிரபலமான ஒரு ரைட்டர் ஒரு கான்ட்ரவர்சியை கொடுத்திருந்தாரு. அது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற வகையில மஞ்சுமல் பாய்ஸ் உடைய டைரக்டரான சிதம்பரம் அவர்களுடைய தம்பி கணபதி அவர்கள் ரீப்ளே கொடுத்திருப்பாரு. எல்லாருமே அவங்களுடைய பாக்குற கண்ணோட்டம் எந்த அளவுக்கு டெப்த் இருக்கிறத நடிச்சவங்களும் சரி, அதை பார்த்து புரியறவங்களுக்கும் மட்டும் தான் புரியும். இப்படி எல்லாரும் கொண்டாடிட்டு வராங்கன்னா கண்டிப்பா கிரிட்டிசிஸ் எல்லாம் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி எடுத்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு ரொம்ப ஹம்புளான ஒரு ரிப்ளைய கொடுத்திருப்பாரு கணபதி அவர்கள். இப்ப இது ஒரு ஒன் ஆஃப் த டாக்கா போயிட்டு இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம எப்படிடா இந்த மனுஷன் இவ்வளவு அடி பள்ளத்துல இறங்கி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட உயிரை காப்பாத்தினாரு, இவர் தான்டா ரியல் ஹீரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு திரைப்படம் பாத்தீங்கன்னா 2006 உண்மையாவே நடந்த சம்பவத்தை தழுவி எடுத்த திரைப்படம் தான். ஆனா 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த குட்டன் மாதிரி குப்புசாமி நாயுடு அப்படின்னு ஒரு நபர் இதே மாதிரி ஒரு சாகசம் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் யாரு அண்ட் இந்த குட்டன் எப்படி இந்த விஷயத்த பண்ணாரு, குட்டனோட ரியல் லைஃப் ஸ்டோரி என்ன, அவர் நடிச்ச படங்கள், அவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரீஸ்குள்ள வந்தாரு, தமிழ்நாடு மக்களும் இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுறாங்கன்னா அவரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பனாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிபிகேஷன்லாம் வரும். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்க மஞ்சுமல் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி வேற என்ன கண்டென்ட்லாம் பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அக்டோபர் 12, 1983 கொச்சி கேரளால சௌபின் பிறக்கிறாரு. அவர் யாருடைய மகன்னு பாத்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரீஸ்ல ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் மேனேஜரா வலம் வந்துட்டு வர்ற பாபு ஷக்கீர் அவருடைய மகன் தான் இவருங்க. தன்னுடைய அப்பாவான பாபு ஷக்கீர் இவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே வராரு. அதுவும் மம்முட்டி அவர்களால் இவரை விரட்டி அடிச்சப்போ கூட இவர் இல்ல நான் வருவேன், ரொம்ப தைரியமா இந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸ்குள்ள என்ட்ரி கொடுத்தாருன்னே சொல்லலாம். சோ சௌபின் ஷக்கீர் பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய அப்பா பாபு ஷக்கீர் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவரும் மலையாள இண்டஸ்ட்ரீஸ்ல கண்டிப்பா ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும், பெரிய படங்கள் பண்ணணும் அப்படின்ற ஆசையில தான் வந்திருக்காரு. ஆனா அவர் இது வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜரா மாறிட்டாரு. சௌபின் 12th படிக்கும் போதே அவங்க அப்பா கூட சேர்ந்து ஷூட்டிங் பாக்குறதுக்காக போறாரு கொடைக்கானலுக்கு. அதுதான் அவர் ஃபர்ஸ்ட் டைமா போற இடம். அங்க ப்ரொடக்ஷன் ஒர்க் அவங்க அப்பா பாக்குறத பார்த்து 2-3 நாள் இவரும் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றாரு. போக இவருக்கு அங்க ஒர்க் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளும் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், நம்மளும் அப்படியே டைரக்டரா இறங்கிடலாம் அப்படின்ற ஆசையும் வருது. படிக்கவும் போக விரும்பல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவருடைய ஒர்க்ல அதாவது 12th முடிக்கிறாரு, காலேஜ் சேர போறாரு. அந்த நேரத்துல மம்முட்டி அவர்களுடைய படம் அதாவது கிரானிக் பேச்சுலர் இங்க எங்கள் அண்ணா அப்படின்ற தலைப்புல ரீமேக் பண்ணிருப்பாங்க. அந்த படத்துல மம்முட்டி அவர்கள் தான் ஹீரோவா பண்ணிருப்பாரு. அப்போ இவர் அங்க ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்றதுக்காக போனாராம். அந்த நேரத்துல மம்முட்டி அவர்களை கூப்பிட்டு நீ என்ன பண்ற, நீ யாருடைய பையன், இங்க என்ன உனக்கு வேலை அப்படின்னு கேட்டதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன்னு சொன்னாராம். அட தம்பி அது இல்லப்பா நீ என்ன படிக்கிறேன்னு கேட்டதுக்கு அதுக்கப்புறமா சொன்னாராம் நான் 12th படிக்கிறேன். அதுக்கு மம்முட்டி அவர்கள் இல்ல நீ ஃபர்ஸ்ட் டிகிரியை முடி, படிப்பா ரொம்ப முக்கியம், சினிமா கை கொடுக்கலனா கூட கண்டிப்பா அவனுக்கு படிப்பு கை கொடுக்கும், நீ போ அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து விரட்டி அடிச்சுக்காராம் மம்முட்டி அவர்கள். அதுக்கப்புறம் இல்ல எனக்கு இதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க சொல்லுங்க, நான் கண்டிப்பா படிப்பை முடிச்சுட்டு வரும்போது உனக்கு இதுல ஒரு வேலை இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, அப்பனாதான் நான் போவேன் அப்படின்னு மம்முட்டி அவர்கள் கிட்ட பிராமிஸ் வாங்கிட்டு தான் இவர் டிகிரியே முடிச்சுட்டு வந்தாராம். முடிச்சுட்டு வந்த கையோட இவர்கிட்ட சொல்லி ஓகே நீ வந்து படங்களை பண்ணு அப்படின்னு சொன்னாராம். அந்த வகையில ஒரு இன்ஸ்பயராவும் மம்முட்டி அவர்களை இவர் வச்சிருக்காரு. அந்த நேரத்துல தான் மம்முட்டி அவர்கள் நீ ஜெயிச்சிருவா அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு அவரோட கெரியர்ல எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. என்னதான் அப்பா சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்தா கூட இவருக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியா கிடைச்சு உடனே எல்லாம் மேல வரலைங்க. 1992 ரொம்ப ஈஸியான வாய்ப்புகள் கிடைச்சது. அதுவும் சைல்டு ஆர்டிஸ்டா மோகன்லால் கதை நடிப்புல வெளியான வியட்நாம் காலனி இந்த படத்துல தான் இவர் சைல்டு ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிருப்பாரு. அதை தொடர்ந்து 2-3 படங்கள்ல சின்ன ரோல பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் ஏடியா மாறாரு. ஏடி ஆனதுக்கு அப்புறம் ஆக்டராவும் மாறாரு. இவர் பகத் பாசில் கூட தான் நிறைய படங்கள்ல பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல இவருக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்தது பகத் பாசில் அவரோட படங்கள் தான். இவருடைய முகமே தெரியாம வாய்ஸ் மட்டுமே வந்து அந்த படத்துல ஒரு நல்ல வரவேற்பே கிடைச்சுன்னு கூட சொல்லப்படுது. அந்த அளவுக்கு தோற்றத்தை மட்டுமே முன்வைக்காம திறமைக்கு மதிப்பை கொடுத்து அங்க அவருக்கு நல்ல படங்களோட வாய்ப்புகள்லாம் கிடைச்சு சின்ன ரோல்லாம் பண்ண இவருக்கு பகத் பாசில் அவர்களுடைய அன்னையும் ரசூலும் அப்படின்ற படத்துல கொலின் அப்படின்ற கேரக்டராவும் பண்ணிருப்பாரு. அதுல ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால 2013க்கு அப்புறம் நிறைய படங்கள்ல நடிக்க வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. துல்கருடைய
கமட்டி படம் அப்படின்ற படத்துல கோவக்கார கராத்தே மாஸ்டராவும் வலம் வந்திருப்பாரு. அதே பகத் பாசில் அவர்களுடைய நடிப்புல வெளியான கும்பலாங்கி நைட்ஸ் இந்த படத்துல சஜி அப்படின்ற கேரக்டர் பண்ணி ஸ்டேட் அவார்ட்ஸ் கூட அவருக்கு கிடைச்சிருக்கும். இதுல இவர் பாசக்கார அண்ணாவன கூட நடிச்சிருப்பாரு. இப்படி என்னதான் ஒரு பக்கம் ஆக்டிங் இருந்தாலும் டைரக்ட் பண்ணணும், அவங்க அப்பாவை பார்த்து வந்த ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும்னு நினைச்சு துல்கர் சல்மான், சனீன் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து பரவா அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்றாரு. இந்த படம் 2017 வெளியாச்சு. இந்த படத்துல இவர் ஒரு ட்ரக் அடிக்டடாவும் இருந்திருப்பாரு. இந்த ஒரு படத்துக்கும் தொடர்ந்து அவருக்கு வந்து நீ டைரக்ஷன் பண்ணதெல்லாம் அப்புறம் பண்ணு, இதுக்கப்புறம் நீ நடி, உனக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு சினிமால அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்களாம். அதனால தொடர்ந்து அம்புலி, இருள், சார்லே, ஆண்ட்ராய்ட் குஞ்சப்பன் இது போல படங்கள்லாம் பண்ணிருக்காரு. இதுல குறிப்பா 2018 வெளியான சுடானி ஃப்ரம் நைஜீரியா இதுல இவர் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அப்பா பையனோட கேரக்டரை நல்லாவே பண்ணிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி தான் சொல்ல முடியும். நல்ல அவார்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துக்காக கிடைச்சிருக்கு. இதுல ஃபுட்பால் கோச்சா கூட அவர் வந்திருப்பாரு. இந்த அம்புலி படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த படம் பாத்தீங்கன்னா இங்க தெய்வ திருமகள் அப்படின்னு விக்ரம் அவர்களுடைய வித்தியாசமான நடிப்புல வெளியாச்சு. அதே மாதிரிதான் அங்க அவர் சூப்பராகவே நடிச்சிருப்பாரு. ஆனா ஒரு காதல் கதையா தான் அங்க மையப்படுத்தி கொண்டு போயிருப்பாங்க. இந்த ஆண்ட்ராய்ட் குஞ்சப்பன் படத்தை இங்க கூகுள் குட்டப்பன் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல சுப்பிரமணியன் அப்படின்ற கேரக்டரை பிளே பண்ணிருப்பாரு. அதாவது ஹீரோ கேரக்டர் தான் பிளே பண்ணிருப்பாரு. சார்லே மூவிலையும் ஒரு தீபா இருந்திருப்பாரு அண்ட் டிக்யூ உடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா கேரக்டராவும் பண்ணிருப்பாரு. 2016 பகத் பாசில் அண்ட் சௌபின் அவர்களுடைய நடிப்புல வெளியான மகேஷ் இந்த பிரதிகாரம் இந்த படத்துல இங்க தமிழ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நடிப்புல நிமிர் அப்படின்ற டைட்டிலோட ரிலீஸ் ஆச்சு. அங்க சௌபின் அவர்கள் பண்ண அந்த ஒரு கேரக்டர் தான் இங்க கருணாகரன் அவர்கள் பண்ணிருப்பாரு. இப்படி குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி பல வெற்றிகரமான படங்கள்லாம் கொடுத்த இவரு மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற படம் மூலியமா ஒரு ப்ரொடியூசராகவும் ஆயிருக்காரு. சிதம்பரம் அவர்கள் இவர் கிட்ட கதை சொல்லும் போது வண்டர் ஸ்டார் அப்படின்ற ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனியை உருவாக்கி அது மூலியமா நானே ப்ரொடியூஸ் பண்றேன் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு. இந்த படத்துல எந்த அளவுக்கு உயிரை பணைய வைக்கிற மாதிரி கேரக்டர் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி ட்ரிபிள் மடங்கு உயிரை பணைய வச்சு 70 வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்கானல்ல ஒரு சூப்பர் ஹீரோவா ஒரு நபர் வலம் வந்திருக்காரு. இந்த டீம் கமல் அவர்களை மீட் பண்ணும்போது செண்பக நாடார் அவர்களை பத்தி பேசாம இருக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த செண்பக நாடார் யாரும் தேடி பார்க்கும்போது தான் இவர் 1950 மதுரையை சேர்ந்த ஒரு தொழிலதிபராகவும் இருந்திருக்காரு. 1955 மே 12 ஃபேமிலியோட இவர் ஒரு டூர் வந்திருக்காரு கொடைக்கானலுக்கு. அப்போ இவர் தெரியாதனமா 500 அடி பள்ளத்துல விழுறாரு. விழுந்த நபரை பல பேரும் காப்பாற்ற முடிவு செய்யறாங்க. ஆனா முடியல. அதுல அங்க இருந்த அதாவது கொடைக்கானல்லே இருந்த குப்புசாமி நாயுடு அப்படின்ற ஒரு நபர் நான் போறேன் அப்படின்னு களத்துல இறங்குறாரு. ஃபர்ஸ்ட் அவருடைய அதாவது இறந்து போன செண்பக நாடாருடைய 2 பொருட்களை கொண்டு வந்து காட்டினாராம். ஆமா இது எங்க அப்பாவுடையதான் கணவருடையதான் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஃபேமிலி. 3 நாள் அப்புறமா அவருடைய உடலை மீட்டெடுத்தாராம் குப்புசாமி நாயுடு. இதனால செண்பக நாடாருடைய ஃபேமிலிய குப்புசாமி நாயுடுல போய் சந்திச்சிருக்காங்க. உடலை மீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லி அப்பவே 25,000 ரூபாய் எடுத்து கொடுத்திருக்காங்க. ஆனா அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் சரி ஓகே அப்படின்னு இவர் இறந்தப்ப அதாவது குப்புசாமி நாயுடு இறந்தப்போ செண்பக நாடாருடைய அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா இவருடைய சமாதியை பார்க்கறதுக்கு சிறப்பு பேருந்துகள்லாம் விட்டுருக்காங்களாம். அப்போ குப்புசாமி நாயுடுவை கொடைக்கானல் மக்களே ஒரு ரியல் ஹீரோவா தான் பார்த்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே குப்புசாமி நாயுடுடைய மகளான ராஜமணி அவர்கள் சமீபத்துல பல பேட்டிகளை கொடுத்தாங்க. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டு குட்டப்பன் அவர்களுடைய கேரக்டர் பண்ணதை எல்லாருக்குமே பாராட்டிட்டு வராங்க. அதே நேரம் 2017 இவருக்கு ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல் இயர்னே சொல்லலாம். ஏன்னா இவருடைய ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ல வெளியான படம் தான் பரவா. இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது மட்டும் இல்லாம இவருக்கு அவார்ட்ஸும் கிடைச்சது. அதே வருஷம் தான் ஜாமியா சக்கீர் அப்படின்றவங்க கூட இவருக்கு திருமணமும் ஆச்சு. இந்த திருமணம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கோலாகலமா அங்க இருந்த எல்லா செலிபிரிட்டி எல்லாருக்குமே செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அங்க சோசியல் மீடியால வைரலா போச்சு. அதை தொடர்ந்து 2019 இவருக்கு மகனும் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறமா மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல இந்த சீக்வன்ஸ் வச்சு பார்க்கும்போது இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அப்போதான் தெரியும் பிரேமம் படத்துல பிடி வாத்தியாரா இவர் வந்திருப்பாரு. சோ மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்த அப்புறம் யார் யாரெல்லாம் கொடைக்கானலுக்கு ட்ரிப் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க பார்ப்போம். சோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான வீடியோல நம்மளாம் சந்திப்போம். தேங்க்யூ so much.